இந்த உலகத்துல லாஸ்ட் டயர்வுல்ஃப் அப்படிங்கிற அனிமல் வாழ்ந்து கிட்டத்தட்ட 10,000 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு மறுபடியும் 10,000 இயர்ஸ் கழிச்சு இந்த உலகத்துல 3 டயர்வுல்ஃப் பிறந்திருக்குது. இந்த 3 டயர்வுல்ஃபும் எப்படி 10,000 வருஷமா ஒரு இனமே அழிஞ்சு போயிடுச்சு. ஓகேவா? the whole species is extinct. மனித இனம்னே ஒன்னு அழிஞ்சு போய் 10,000 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு ஹியூமன் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லைன்னு தானே யோசிப்போம். ஆனா இப்போ அதுதான் நடந்திருக்குது. தேங்க்ஸ் டு சயின்ஸ். அண்ட் இது கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கக்கூடிய கிரேட்டஸ்ட் ஜுராசிக் பார்க் கதை தான் இன்னைக்கு உலகத்துல நம்ம கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்குது. அண்ட் அதை தான் உங்ககிட்ட நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பத்தாயிரம் வருஷம் கழிச்சு ஜுராசிக் பார்க்ல காமிக்கிற எப்படி டைனோசரை திருப்பி கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இப்போ டயர்வுல்ஃப கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் திஸ் மீன்ஸ் அழிஞ்சு போன எந்த இனத்தையும் மறுபடியும் கொண்டு வரதோட டெக்னாலஜி மனிதர்கள் கையில இப்ப கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது. இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த டயர்வுல்ஃப் என்னங்கறத உங்ககிட்ட டீடைலா சொல்றேன். அண்ட் ஆல் திஸ் மைட் சவுண்ட் கிரேசி. ஐ வில் டெல் யூ சம்திங் ஈவன் மோர் கிரேசியர். 10,000 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு டயர்வுல்ஃப நான் பெட்டா வளர்க்கணும்னு சொல்லி நம்ம மஸ்க் மாமா வந்து பேசியிருக்காரு. அதுவும் என்னன்னு உங்ககிட்ட சொல்றேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்பதான் இந்த மாதிரி வேர்ல்ட்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் என்னால உங்ககிட்ட டெய்லி 10 நிமிஷத்துல சிம்பிளா வந்து சேர்க்க முடியும். அடுத்த நாள் காலையில நீங்க ஸ்கூல், ஆபீஸ், காலேஜ்னு எல்லா இடத்துலயும் சொல்லி ஃப்ளெக்ஸும் பண்ண முடியும். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேர்ந்துட்டீங்களா? இப்போ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி ராஜராஜ சோழன் வாழ்ந்திருக்காங்க. தஞ்சை பெரிய கோவில் இதெல்லாம் 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜீசஸ் கிரைஸ்ட் வாழ்ந்திருக்காங்க. கிறிஸ்டியானிட்டிங்கிற ஒரு மதம் நம்ம வேர்ல்டு ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கோம். நாம இப்போ பேசுறது 10,000 இயர்ஸ் 5000 வருஷத்துக்கு முன்னாடி தான் பிரமிடே கட்டியிருக்காங்க. அதுக்கும் 5000 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 இயர்ஸ்க்கு முன்னாடி வேர்ல்டு இன்னைக்கு இருக்கிற மாதிரி கிடையாதுங்க. மொத்த உலகமும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பனியா இருந்துச்சு. முதல் மொழி இன்னும் பிறக்காத ஒரு காலகட்டம். வேர்ல்டு ஃபுல்லா ஸ்னோக்கு அடியில புதைஞ்சு கிடந்த ஒரு ஐஸ் ஏஜ் அது. அந்த காலகட்டத்துல டயர்வுல்ஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இனம், ஒரு ஸ்பீசிஸ் ஆஃப் அனிமல்ஸ் வந்து வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு உல்ஃபை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப மஸ்குலரா, கடிச்சா எலும்பு உடையிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான டீத் கொண்டு அந்த வாழ்ந்த காலகட்டத்தில் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்குது. இட்ஸ் கால்ட் an apex predator. அது வந்து அந்த ஃபுட் செயின்ல டாப்ல இருந்தது தான் டயர்வுல்ஃப். ஓகேவா? இந்த டயர்வுல்ஃப் எவ்வளவு ஸ்ட்ராங்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல ஒரு ஸ்ட்ராங்கான அனிமல்னா டயர்வுல்ஃப் தான் காமிக்கிறாங்க. ஹாரி பாட்டர்ல ஸ்ட்ராங்கான அனிமல்ஸ்னா ஏதாவது ஒரு இடத்துல டயர்வுல்ஃப கொண்டு வராங்க. நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி டயர்வுல்ஃப்னு சொன்னா இன்னைக்கும் நிறைய பேர் மனசுக்குள்ள குழந்தைங்களெல்லாம் யூஎஸ்ல பாத்தீங்கன்னா பயமுறுத்துறதுக்கு டயர்வுல்ஃப் வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு இமேஜினரி அனிமல். பல வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த டைனோசர்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ அமெரிக்கால இருக்கக்கூடிய கொலோசல் அப்படிங்கிற ஒரு பயோசைன்ஸ் கம்பெனி வந்து அதை மறுபடியும் உருவாக்கி இருக்காங்க. 3 டயர்வுல்ஃப். இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்துல உலகத்துல ஒரு சீக்ரெட்டான லொகேஷன்ல எங்கங்கறத அவங்க சொல்லல. ஏன்னா இதை வெளியே சொல்லிட்டா உலகத்துல இருக்கிற எல்லா பணக்காரன், ஹண்டர், போச்சர், மிகப்பெரிய ராஜாக்கள் எல்லாருமே அதை தேடி வருவாங்கன்னா அவங்க எங்க இருக்குங்கிறத சொல்லல. ஒரு சீக்ரெட்டான லொகேஷன்ல 2000 ஏக்கர் கேம்பஸ்ல ஒரு ஹியூஜ் 2000 ஏக்கர் ஸ்பேஸ்ல 3 டயர்வுல்ஃப் வாழ்ந்துட்டு இருக்குது. இந்த 3மே அண்ணன் தங்கச்சி. முதல் டயர்வுல்ஃபோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொமியூலஸ். இரண்டாவது டயர்வுல்ஃபோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெமூஸ். அண்ட் மூணாவது டயர்வுல்ஃபோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கலீசி. இதுல ரோமியூலஸ் அண்ட் ரெமூஸ் அப்படிங்கிறது ட்வின்ஸ். 2 டயர்வுல்ஃபா பிறந்திருக்குது. இந்த ரெண்டுக்கும் ரோமியூலஸ், ரெமூஸ் அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்கல்ல. இது பிறந்தது என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 1 அக்டோபர் 2024. அது பிறந்ததுக்கு அப்புறமா அவங்க வெளியே சொல்லல, பத்திரமா வச்சிட்டு இருந்திருக்காங்க. சோ இந்த காலகட்டத்தில் வந்து அது 1 அக்டோபர், போன வருஷம் முதல் அக்டோபர் வந்து இது பிறந்திருக்குது. எப்படி இது பிறக்க வச்சாங்கிறதெல்லாம் நான் அடுத்து சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி என்னங்கறத நான் சொல்லிடுறேன். போன வருஷம் அக்டோபர் 1 அன்னைக்கு ரோமியூலஸ் அண்ட் ரெமூஸ் பிறந்திருக்காங்க. அது என்ன ரோமியூலஸ், ரெமூஸ்ங்கிற ஒரு பேர் இருக்கும்ல. பேசிக்கா ரோமன் மித்தாலஜி படி, ரோமன்ஸோட இதிகாசங்கள் படி மொத்த ரோமுமே வந்து ஒரு காடா இருந்துச்சாம். அப்போ வந்து 2 ட்வின்ஸ், ஒரு ட்வின்ஸ் பிறந்தாங்களாம். ஒரு ட்வின்ஸ் தானே, 2 பேர் ரோமியூலஸ், ரெமூஸ் அப்படிங்கிற ட்வின்ஸ் 2 பேர் இருந்தாங்களாம். அவங்கள வந்து ஒரு டயர்வுல்ஃப் வந்து வளர்த்துச்சு. அவங்கள வந்து ஒரு டயர்வுல்ஃப் தான் வளர்த்துச்சு. எப்படி டார்சானை வந்து காட்டுக்குள்ள குரங்கு வளர்த்துச்சோ அந்த மாதிரி டயர்வுல்ஃப் தான் அவங்கள வளர்த்துச்சு. அவங்க வளர்ந்து ரோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நாடையே உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் தான் ரோமன் எம்பையரே உருவாகுது. நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய எல்லா ரோமன் கிங்ஸும் அதுக்கப்புறம் வந்தவங்க தான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி வந்து ரோம்ல இருக்குது. சோ அதே 2 பேர், ஓகேவா, மொத்த ரோம் நாகரிகத்தையே உருவாக்குன 2 பேரோட பேரை தான் இன்னைக்கு இப்போ பிறந்திருக்கிற 2 டயர்வுல்ஃப் வச்சிருக்காங்க. அண்ட் இது மறுபடியும் உலகத்துல வந்தவன ஒரு ஊளையிடுதுல 8500 பிசில வந்து கடைசியா அந்த ஊளை கேட்டுச்சு. சோ 10,000 இயர்ஸ் கழிச்சு உலகத்துல மறுபடியும் 2 டயர்வுல்ஃப் பிறந்து ஊளையிடுது. மறுபடியும் 1 ஜான் 2025 இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல, இந்த வருஷத்தோட முதல் நாளே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு டயர்வுல்ஃப் வந்து பிறந்திருக்குது. இந்த டயர்வுல்ஃப் வந்து ஒரு பெண் டயர்வுல்ஃப். முதல்ல பிறந்தது
பிறந்தது ரெண்டுமே ஆண்கள், இப்போ பிறந்தது பெண்ணா. இது வந்து அதோட தங்கச்சி அப்படிங்கிறாங்க. இது வந்து கலீசி அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க. அண்ட் இது வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ரெஃபரன்ஸ் தான், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த 3 டயர் வுல்ஃபும் பாத்தீங்கன்னா 2000 ஏக்கர் ஒரு சீக்ரெட்டான லொகேஷன்ல வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க, இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ், ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.